தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது 2 days பிஃபோர் 2 நாள் முன்னாடி நான் டி நகர் பர்ச்சேஸ்க்காக போயிருந்தேன். என்ன பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 2ஆம் தேதி எல்லா ஸ்கூலும் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுனால நம்ம எல்லாமே தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலை. தந்தைமார்கள், தாய்மார்கள் எல்லாருமே போய் வாங்குறது. இதில் நமக்கு என்ன அனுபவம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம காணொளி. அது போக பார்த்திங்கன்னா, டி நகரில் ஒரு இடம், அதாவது நடைபாதை வியாபாரிகள். அந்த நடைபாதை வியாபாரிகளை கவர்மெண்ட் நடைபாதையில் வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் பாண்டி பஜாரில் இருக்கிறவங்களெல்லாம் இது பண்ணி அவங்கள ஒரு இடம் கொடுத்து அந்த இடத்துல அவங்கள இருக்க வச்சிட்டாங்க பாண்டி பஜாரில். ஸோ பாண்டி பஜார் இப்போது நம்ம நடந்து போகிறதுக்கே உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. உண்மையிலே அது பாராட்டத்தக்கது. கவர்மெண்ட்டை நம்ம பாராட்டணும். ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கே நல்லா ஸ்பேசியஸாக. எனக்கு பெங்களூரில் ஒரு மல்லேஸ்வரம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். நம்ம சென்னையிலேயே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறபோது பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ அது மேட்ரு கிடையாது. இப்போ நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பர்ச்சேஸில் சில அனுபவங்கள் இருக்குது, எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் இருக்குது. அதாவது இந்த பேக் இதெல்லாம் நம்ம தெளிவாக பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அவங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். ஓகே, இப்போ அதாவது என்ன ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத விட தே ஆர் டூயிங் பிஸ்னஸ் ஃபார் ப்ராஃபிட். ஸோ அப்போது அவங்க லாபம் இல்லாமல் எந்த வியாபாரமும் இல்லை. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம குழந்தைங்க என் பாப்பா ரீல்ஸ் பார்த்துருக்குது. அதில் டி நகரில் காஞ்சி பிளாசா அப்படின்னு சொல்லி ஒரு கடை. இப்போ நம்ம கடையை சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த காஞ்சி பிளாசா கடையில் ஒரு பேக் வாங்கினா ஒரு பேக் ஃப்ரீ அப்படிங்கிறான். ஒரு பேக் வாங்கினா 2 பேக் ஃப்ரீன்றான். யாரும் லாபம் இல்லாமல் வியாபாரம் பண்ண மாட்டாங்க. ஆனால் எப்படி ஃப்ரீ கொடுக்குறான்? கொஞ்சம் ஆச்சரியம். அது எப்படி ஒரு பேக் வாங்கினா ஒரு பேக் ஃப்ரீ? சரி, ஓகே. அப்போது எப்படினாலுமே நமக்கு குழந்தைங்களுக்கு 2 பேக்கு கிடச்சிருது அப்படின்னு சொல்லி நம்ம ஓகே பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். போய் பார்த்தா ஒரு பேக் வாங்கினா 2 பேக் ஃப்ரீ கொடுக்குறான். அது எப்படி? அந்த பேக் அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான பேக்கு கிடையாது, ஓரளவுக்கு மீடியமான பேக்கு. 1000 ரூபா அதோட ரேட் 1000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கான் சில பேக்ஸு. அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை. வெறும் ஒரு 50 பேக் இருக்கும், இல்லை ஒரு 100 பேக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் நீங்கள் எடுக்க முடியும், வேறு எதுவும் எடுக்க முடியாது. சரிப்பா, இதுதான் இப்படி இருக்குது, மற்ற பேக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மற்ற பேக் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி பார்க்க ஆரம்பித்தா, ஒரு பேக்கோட ரேட்டு 1200 ரூபா, 1300 ரூபா, 1000 ரூபாய்க்கு குறைஞ்சி எந்த பேக்குமே கிடையாது. எல்லா பேக்குமே 1000 ரூபா. ஆனால் 40% டிஸ்கவுண்ட், 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னு போடுறாங்க. அதாவது ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி அதில் ஒரு டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டு நார்மல் ரேட்டுக்கு கொண்டு வந்திருக்கான். ஆனால் அது நார்மல் ரேட்டில் இருந்து எனிவே தே ஆர் டூயிங் பிஸ்னஸ் சம் ப்ராஃபிட் வித் 50 rupees ஆர் 30 rupees ஆர் 100 rupees. ஏன்னா அவனுடைய இடம், அங்கே வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயி, கரண்ட் சார்ஜஸ் எல்லாத்துக்கும் அவன் பேர் பண்ணணும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஓகே, இது காஞ்சி பிளாசா அப்படிங்கிற கடையில் எனக்கு கிடைச்ச அனுபவம். இருந்தாலும் வேறு வழி இல்லை, குழந்தைங்க மனசு திருப்தி ஆகணும், அழக்கூடாது அப்படின்னு ஒரு 2 பேக் நல்ல பேக்காக பார்த்து ஒரு 2 பேக் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அடுத்து இது போதும் இந்த கடையில், இதுக்கு மேலே நம்ம இவங்க மற்றதெல்லாம் இன்னும் நிறையா மெட்டீரியல்லாம் வாங்க ரெடியாக இருக்கிறாங்க. நான் இல்லை நமக்கு இது போதும் இந்த கடையை பொறுத்தளவில், இன்னொரு கடையில் இல்லைன்னா நம்ம பக்கத்தில் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்பி பாண்டி பஜார்லாம் சரி இந்த ஏரியா கொஞ்சம் நல்லா இருக்கே, சும்மா ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு வாக் போகும்போது ஒரு கடையில் ஃபேமிலிக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு, நமக்கு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது, சரி ஓகே ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடைக்கார்ட்ட டீ குடிக்கும் போது தான் டீ கடைக்காரர் சொல்கிறாரு, தம்பி பக்கத்தில் தான் நடைபாதை வியாபாரிகள் ஷாப் இருக்குது, கடை இருக்குது, இந்த 2 பில்டிங் அந்த 2 பில்டிங்கில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் பாருங்கள், நாயுடு ஹாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அங்கே போய் பாருங்கள், அங்கே நல்லாயிருக்கும். நீங்கள் பேக் எவ்வளோ வாங்கினீங்க, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன். அப்போது எப்போ ரொம்ப ரேட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னாரு.
இதே மாதிரி நடைபாதை வியாபாரிகள்கிட்ட போய் அங்கே போய் பேசி அங்கே போய் பார்த்து மற்ற மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும். ஒரு விளையாட்டு ஜாமான் பொருள்கள், ஒரு கடையில் வந்து தேவையான பாப்பாவுக்கு தேவையான அந்த பாக்ஸஸ் அதெல்லாம் வாங்கணும். ஸோ உண்மையிலே சொல்கிறேன், அதே பாக்ஸ் காஞ்சி பிளாஸாவில் வந்து 300 200 போட்டிருந்தாங்க. இங்கே வந்து விலை கம்மி பண்ணியே கொடுத்தாங்க. உண்மையிலே நல்லா இருந்தது. ஆனால் வந்து கூட்டமே இல்லை. மக்கள் வந்து பெரிய பெரிய கடைகளுக்கு போகிறோம், விளம்பரத்தை பார்த்து நம்மளை வந்து ஈர்த்து நம்மளை ஒரு அடிமையாக்குறாங்க அப்படிங்கிறத உணரணும். ஸோ நம்மளும் வந்து போய் ஏமாந்துட்டு வந்துடுறோம், வேறு வழி இல்லை. ஏன்னா அங்கே போய் நம்ம இப்போ நமக்கு தேவைன்னா நம்ம போயிட்டு உடனே தேவையில்லப்பா ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். ஆனால் குழந்தைங்க அப்படி கிடையாது. ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால் போயிட்டு வர வழி இல்லை. அதனால் போகிறவங்க வந்து அந்த கடைக்கு பார்த்து தான் போகணும். ஏன்னா வந்து நிறைய விளம்பரம் நல்லா வருது. ஸோ இந்த விளம்பரத்தை நம்ம வந்து இந்த மாதிரி போடுறது கூட அவங்களுக்கு அகென்ஸ்டாக பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஒரு தந்தை, ஒரு அவங்களுடைய மன உணர்வு, ஒரு மக்களுடைய மன உணர்வு, ஒரு நடுத்தர மக்களின், ஒரு நடுத்தரவாசியின் மன உணர்வு, ஒரு ஏழையின் மன உணர்வு தான் நம்ம இங்கே பிரதிபலிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு இது. ஸோ அதை தான் நான் வந்து இங்கே கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் போங்க, கையில் காசு இருந்ததுன்னா போகலாம், தாராளமாக வாங்கலாம். 5000 ரூபாய்க்கு கூட பேக் வாங்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த நடைபாதை வியாபாரிகள் சங்கம் அவங்க வந்து வச்சுருக்கிறாங்க. என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, அங்கே உள்ள நிறைய கடைகள் இருக்குது, அதெல்லாம் வந்து நான் இதில் வீடியோவில் இணைச்சிருக்கிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். போகிறவங்க வந்து எல்லா மெட்டீரியலும் வாங்கலாம். அங்கே வந்து ஷூஸு எல்லாமே இருக்குது. புக் ஸ்டால் கூட இருக்குது. உள்ள நடைபாதை வேறையாலும் சும்மா கிடையாது, உள்ள புக் ஸ்டால் கூட இருக்குது. நான் கூட ஒரு புக்கு ஒன்று வாங்கினேன். ஸோ நல்லா இருந்தது. அது மாதிரி வித்தியாசமாக இருந்தது. ஸோ எல்லோரும் வந்து என்ன சொல்கிறது, பெரிய பெரிய கடைகளில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது தப்பு இல்லைன்னு சொல்லவில்லை, வாங்கலாம். ஆனால் சிறு வியாபாரிகளும் நம்மை நம்பித்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. எப்போவுமே பெரிய வியாபாரிகள்கிட்ட மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ மறுபடியும் கொரோனா வருது, மறந்துடாதீங்க. நமக்கு தேவையானது வந்து சாப்பாடு, அதான் முக்கியம். ஸோ பக்கத்து கடைக்காரங்க தான் வந்து அண்ணே ஒரு 5 ரூபா பரம் வந்து தரேண்ணே அப்படின்னு சொன்னால் கூட சரிம்பாங்க. ஆனால் பெரிய கடையில் போய் எங்கே சொல்லி பாருங்களேன், வாய்ப்பே கிடையாது ராஜா. அதுதான் முக்கியம். அதனால் அனைவரையும் மதிப்போம், நம்மளால் முடிந்த இயன்றதை இந்த உலகிற்கு செய்வோம். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வணக்கம். அதாவது இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாண்டி பஜாரில் வந்து நாயுடு ஹால், அந்த நாயுடு ஹாலுக்கு ஆப்போசிட்டில் வணிக வளாகம், அதாவது தெருவோர வியாபாரிகள்லாம் வந்து தெருவில் விற்றுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய குடும்பத்தையும் அவர்கள் காப்பாற்றுவதற்காக ஏதோ ஒரு பொருள்களை விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இடம் இல்லை, அவங்கள எல்லாமே வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. அப்படிங்கிறனால இங்கே இந்த பக்கத்தில் உள்ள காம்ப்ளெக்ஸில் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இப்போ அவங்களுடைய வியாபாரம் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் கூட்டமும் கொஞ்சம் இங்கே கம்மியாக தான் இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஆனால் பக்கத்தில் வெளியில் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. எல்லா மக்களும் இந்த ரோட்டில் உள்ள கடைகளில் நிறையா வாங்குகிறாங்க. விலையும் மிக அதிகமாக தான் இருக்கிறது. நானும் வந்து இப்போது ஒரு 2 பேக் வாங்கினேன். அந்த இடத்துல தெரியாமல் வாங்கிட்டோம். பட் இப்போ இங்கே வந்ததுனால அண்ணன் இங்கே ஒருத்தர் இருக்கார் வியாபாரி. ஸோ அவர்கிட்ட வந்து நான் ஒரு 2 பொருள் வாங்கினேன். ஸோ இப்போ அவருடைய விஷயங்களை இங்கே பேசுவார், பார்த்து வணக்கம். இது நம்ம டாய் ஷாப்பு எங்கே இருக்குன்னா, பாண்டி பஜார் நாயுடால் ஆப்போசிட்டில் வணிக வளாகம் காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட் ஃப்ளோர் சி பிளாக். கடை பேர் கார்த்திக் டாய்ஸ். நம்மக்கிட்ட சின்ன பிறந்த குழந்தைங்கலேருந்து பெரிய அடல்ட் வரைக்கும் எல்லா கேம்ஸும் இருக்குது. எல்லா ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸ் இருக்குது, உட்டன் டாய்ஸ் இருக்குது, எஜுகேஷன் டாய்ஸ் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே கூட காமிக்கலாம். எப்படின்னா சும்மா காமிங்க. இதெல்லாம் வந்து சின்ன பசங்க ஆல்ஃபபெட்ஸ் ஒரு 3+ எடுத்து அந்தந்த போர்டில் வைக்கிறது. இது இமேஜ் வைக்கிறது. இது 1 to 10 பசில்ஸு. இது 2 பக்கம் பசில்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது. இந்த மாதிரி எல்லா கேமும் இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே மைண்ட் கேம். நீங்கள் பெரிய பெரிய பசங்க ஃபோன் அவாய்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, ஃபோனை அவாய்ட் பண்ணுவாங்க. இது அடல்ட் எல்லாருமே விளாடலாம். இந்த மாதிரி எல்லா கேம்ஸும்
அதுக்கப்புறம் இப்போ இருக்குள்ள ட்ரெண்டு இந்த லெகோ பிளாக்ஸ், பெரிய பசங்க 14 இயர்ஸ் லெகோ பிளாக்ஸ், டாட் கேம், இது எல்லாருமே விளையாடுவாங்க. ஒன்று வாங்கினா ஃபேமிலி எல்லாருமே விளையாடுறோம். இதெல்லாம் மெமரி செஸ், இதெல்லாம் நல்ல நீங்கள் ஆன்லைனில் பார்ப்பீங்க. அங்கே ஒன்று விட்டு ஒன்று பிடிப்பாங்க. இங்கே நாங்கள் ஒரு பீஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுப்போம். என்ன வயசு சொன்னால் அது தகுந்த மாதிரி கொடுப்போம். ஏதோ தவிர நீங்கள் பெருசாக ரிமோட் காரு, ட்ரோனு அதெல்லாம் வாங்குறதோட இந்த மாதிரி எஜுகேஷன் வாங்கி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்படி யாருன்னா கிஃப்ட் கொடுத்தாலும் பிரயோஜனமாக இருக்கும். நம்மக்கிட்ட சின்ன பொருள் தான், பட் எல்லாம் மைண்ட் கேம் ஆக்டிவிட்டீஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கார் ஐட்டம்ஸ், எஜுகேஷன்ஸ் எல்லாமே பசங்க எல்லாரும் ஐட்டம் தான். இப்போ உள்ள ட்ரெண்டு மாடல் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்டும் பண்ணுறோம். இப்போ பசங்க பர்த்டேக்கு வரவங்களுக்கு ஒரு 20-25 பீஸ் 100 பீஸ் வேணும்னா அந்த மாதிரி ஹோல்சேல்லையும் பண்ணி தரோம். ஒரு ஃபங்க்ஷன், பர்த்டேக்கு, அப்பார்ட்மெண்ட், ஸ்டாலு எல்லாமே பண்ணுறோம். என்ன வேணால் நம்ம கடைக்கு வந்து பாருங்கள். ஃபோனில் பார்க்கறத கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியாக இருக்கும். ரேட்டும் பார்த்துக்கலாம், பார்த்து கம்மி பண்ணி பெஸ்ட்டாக கொடுக்கும். நான் அண்ணனோட இது மேக்னெட்டிக் பேடு. இது என்னன்னா ஒரு 4-5 ஏஜ்லேருந்து 15 ஏஜ் வரைக்கும் இது பசங்க ப்ளே பண்ணலாம். இது எப்படின்னா இந்த பேடில் இந்த பெண்ணை வச்சு டச் பண்ண பால்ஸாக வரும். உள்ள கேட்லாக் இருக்குது, அதை பார்த்து நம்ம டிசைன் பண்ணலாம். இதில் 380 ஸ்டீல் பால்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஏதோ தப்பாக பண்ணுறோன்னா கையை வச்சாலே அழிஞ்சிடும், உள்ளே போயிடும். ஓகேவா? இது வெளியில் வராது, கொட்டை செய்யாது, வாயில் போடுறதுக்கு பயம், ஃபீலிங் தேவையில்லை. ஏன்னா சின்ன பசங்கன்னா ஐயோ எடுத்து வாயில் போட்டுப்பாங்கன்ட்டு அந்த பயமே தேவையில்லை. அதான் அவங்க பால்னு உட்காந்து இது கம்ப்ளீட் பண்ணி விளையாடுவாங்க. இதெல்லாம் வர்த்தான டாய்ஸ். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. இப்போ அண்ணன் பேசினார். ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ அவர்கிட்ட வந்து 2 பவுச் வாங்கினேன். ஸோ ஒரு மைண்ட் கேம்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு வந்து கொஞ்சம் மெமரிலாம் நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ என்னுடைய மெமரிக்கு ட்ரெயின் பண்ணுற மாதிரி எந்த மாதிரி மெமரி அவர் ஏதாவது ஒரு இதாக காமிக்கிறாரான்னு பார்க்கலாம், நமக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். அண்ணே காமிக்க. சரி, இப்போ எப்படின்னா இப்போ இது வந்து இந்த மெமரி செஸ்ன்றது பார்க்கறதுக்கு சின்ன பசங்க மாதிரி தெரியும். சரி, இது இந்த கேம், இந்த மெமரி செஸ்ன்றது சின்னது. ஆனால் இது வந்து பசங்க கூட நம்ம ஷேர் பண்ணி விளாடலாம். சின்ன பசங்கலேருந்து வயசான வரைக்கும் வீட்டில் எல்லாமே ஷேர் பண்ணிடும். காயின் வைக்கும் போது என்னென்ன எந்த இடத்துல பார்த்துடணும். இப்போ ரெட்டு வைக்கிறோம், ப்ளூ வைக்கிறோம், பிளாக் வைக்கிறோம், எல்லா இடத்துலையும் வைக்கிறோம். ஒரு கலராக இந்த போர்டில் வந்து வைக்கிறோம். உள்ள ஒரு டைஸ் இருக்குது. அந்த டைஸ் போடும்போது என்ன கலர் வருதோ அது கரெக்டாக பசங்க கரெக்டாக எடுக்கணும். அதான் மெமரி. இந்த டாய்ஸ் இருக்கிற மெமரி தான் பசங்களுக்கு ஃபியூச்சர் வரைக்கும் அந்த மெமரி இருக்கும், படிக்கிறது எல்லாமே. அதனால நம்ம பசங்க கூட ஷேர் பண்ணி விளாடலாம். இது ஒன்று. இந்த ஜிங்காவும் விளாடலாம். இது ஜிங்காலாம் பார்த்தீங்கன்னா டைஸ் போடுறோம், என்ன கலர் வருதோ அது விடாமல் எடுக்கணும். இது வந்து இதுவும் ஷேர் பண்ணி விளாட்றது தான். இதுலேயே நீங்கள் இண்டிவிஜுவலாக விளாட்றதும் இருக்குது. இப்போ நம்ம விளாட்ணுன்னா இப்போ இது மாதிரி இது ஃபிங்கர் டிப் ஸ்பின்னர் மாதிரியும் விளாடலாம். அந்தந்த பாக்ஸில் அந்தந்த ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி மேட்ச் பண்ணணும். இதெல்லாம் வந்து நல்ல கேம்ஸ். இதெல்லாம் மைண்ட் கேம்ஸ். நம்ம உட்காந்து ஃபோனில் இதெல்லாமே ஃபோனில் இருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறது தான் மேனுவலாக விளாட்ற கேம். இது எல்லாமே இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிரெயின் கேமுக்கு உண்டான ஐட்டம்ஸும் நிறையா வச்சுருக்காரு. எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, உண்மையிலே நம்ம குழந்தைங்க வந்து நிறையா வந்து ஃபோன் அடிக்ஷனாக இருக்கிறாங்க, நிறையா ஃபோனில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஃபோனை பார்க்குறதுக்கு பதில் அந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் வாங்கினா கூட அதில் வந்து நிறைய பிரெயினை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறத உண்மையிலே நான் அனுபவபூர்வமாக உணர்றேன். இப்போ